இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவ்யவி ஸ்ரீலங்கா பாதுகாப்பு பிரதியமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகரவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பு பாதுகாப்பு பிரதியமைச்சரின் அலுவலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இலங்கைக்கு 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இந்திய ராணுவ தளபதி சென்ற நிலையில் அவரை ஸ்ரீலங்கா பாதுகாப்பு பிரதி அமைச்சர் வரவேற்றதுடன் சிநேகபூர்வ கலந்துரையாடல்களில் ஈடுபட்டனர். இதன்போது இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான வரலாற்று கலாச்சார மற்றும் நாகரிக உறவுகளை இருதரப்பினரும் நினைவுபடுத்தினர். அண்மையில் டிட்வா புயலினால் ஏற்பட்ட அனர்த்தத்தின் போது இந்திய அரசு அளித்த கணிசமான மற்றும் பன்முக ஆதரவிற்காக இலங்கை ஜனாதிபதி மற்றும் மக்களின் சார்பாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் நன்றியை தெரிவித்தார். அனர்த்த நிவாரண குழுக்கள் மற்றும் மனிதாபிமான உதவிகளை வழங்குதல் உள்ளிட்ட இந்தியாவின் உரிய நேரத்திலான ஆதரவு நாட்டின் மீட்பு மற்றும் நிவாரண முயற்சிகளில் முக்கிய பங்கு வகித்தது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இந்த குழுக்கள் தொடர்ந்தும் நிவாரணம் மற்றும் மீள்கட்டமைப்பு நடவடிக்கைகளுக்கு ஆதரவளித்து வருகின்றன எனவும் கடல் பிராந்தியத்தில் போதைப்பொருள் மற்றும் பிற நாடு கடந்த குற்றங்கள் வெற்றிகரமாக தடுத்து நிறுத்த வழிவகுத்த இந்திய பாதுகாப்பு படைகளுடனான செயல்பாடுக்கும் ஒத்துழைப்புக்கும் அவர் பாராட்டு தெரிவித்தார். மேம்பட்ட தொழில்நுட்பம், திறன் மேம்பாடு மற்றும் அறிவுசார் பகிர் முயற்சிகள் மற்றும் எதிர்கால பாதுகாப்பு ஒத்துழைப்பு முயற்சிகள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. அண்மையில் ஏற்பட்ட அனர்த்தத்தை எதிர்கொள்வதில் ஸ்ரீலங்கா அரசாங்கமும் மக்களும் காட்டிய வலுவான தேசிய ஒற்றுமை மற்றும் மீள்தன்மையை ஜெனரல் திரௌபதி பாராட்டினார். ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை துறைகளில் இலங்கையுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான இந்தியாவின் வலுவான உறுதிப்பாட்டை ஜெனரல் திரௌபதி மீண்டும் உறுதிப்படுத்தினார். மனிதாபிமான உதவி, அனர்த்த மீட்பு, பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு முயற்சிகளில் தொடர்ந்து ஆதரவை வழங்குவதற்கும் இருதரப்பு உறவுகளை மேலும் பலப்படுத்துவதற்கும் பிராந்திய ஸ்திரத்தன்மை, மீள்தன்மை மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் இந்தியாவின் தயார் நிலையை அவர் மீண்டும் வலியுறுத்தினார். மேலும் இரு நாடுகளுக்கும் இடையே நீடித்த நம்பிக்கை மற்றும் வெளிப்படைத்தன்மையை உருவாக்க இளைய, நடுத்தர மற்றும் சிரேஷ்ட தலைமைத்துவங்கள் மூலம் அனைத்து மாவட்டங்களிலும் மக்களுக்கிடையிலான பிணைப்புகளை வளர்ப்பதன் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தினார். மேலும் அவசர சூழ்நிலைகளின் போது பொதுவான புரிதலை வளர்ப்பதற்காக தேசிய அளவில் இருந்து தந்திரோபாய நிலை வரை அனர்த்த முகாமைத்துவ பொறிமுறையை மேம்படுத்துவது, கூட்டு பயிற்சி மற்றும் பரிமாற்ற திட்டங்களின் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார்.